மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். எஸ், ஆக்டர் சல்மான். ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், மௌனராகம் ஃபேம். ஸோ இப்போ வந்துட்டு ஆடுகளம் அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வந்து சன்னில் ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலேருந்து. ஸோ என்னாச்சு அப்படின்னு அவர் அப்போ ஷேர் பண்ணல. பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு Q&A செஷன் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு Q&A அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு சிவியராக வந்துட்டு பேக் இன்ஜுரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கணும், அதே போல் வந்துட்டு ஃபிசியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் சீரியல் வந்து லாங் கேப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே போல் அவர் வந்து இப்போ கரண்ட்டாக மழவில் மனோரமா அப்படின்னு ஒரு மலையாளம் சேனலில் பூக்களம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. 7:30 போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியலில் அவர் வந்து மெயின் லீடாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீரியல்ல இருந்து அவர் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒருத்தர் வந்து இனிமேல் சீரியலில் வருவாங்க. ஸோ அதே போல் ஆடுகளம் சீரியலையுமே அவர் மெயின் லீடாக பண்ணுறாரு இல்லையா. ஸோ அந்த சீரியலுடைய ஷூட்டுமே பேரலாக போயிட்டு தான் இருக்குது. என்னதான் சீரியல் லான்ச் ஆகலை அப்படின்னாலுமே கூட கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸாக அவங்க வந்து ரெகுலராக ஒவ்வொரு மந்த்தும் 15 days ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மந்த்லையுமே பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் February லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ ஹீரோ மறுபடியும் இஷ்யூ ஆகிறதால அவர் வந்து அந்த சீரியல் வந்து குவிட் ஆவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு எப்படியும் February ஆனாலுமே கூட இருக்கிற எபிசோட்ஸ் வச்சு அவங்க எப்படியும் மார்ச் ஏப்ரல் கூட அவங்க ஓட்டிடலாம் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் இருக்காது. ஸோ ஒரு 1.5 months 2 monthsக்குள்ளே இவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த சீரியல் இவர் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஐடியா இருக்குது. அதே போல் ஸ்டார்டிங்லேயே ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதாவது இவர் குவிட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து வேற ஒரு ஹீரோ தான் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் வந்துச்சுன்னா இன்னுமே ஆடுகளம் சீரியலுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் அமையும் அப்படிங்கிறதான். இப்போ உங்களுக்கு தெரியும், சிந்து பைரவி சீரியல் வந்துட்டு ரவீனா குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆர்த்தி சுபாஷ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நான் கூட அவங்க எபிசோட் ஷூட் பண்ண வச்சதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் ரீஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே போல் இந்த சீரியலும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வேற தெரில. ஸோ அதுக்கு நடுவில் சல்மான் வந்து நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுமே இருக்குது. ஸோ அவர் பக்கம் குணமாகி வந்துட்டார் அப்படின்னா கண்டினியூ பண்ணுவார். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் தான். ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வராங்க, அது இன்னும் பெரிய ரிஸ்க் ஆயிடும் ஆடுகளுக்கு. இல்லை நடுவில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வராங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் விடைகள் கூடிய நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.